இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் தாங்க ஓட்ட போகிறோம். ஸ்ட்ரிப் லைட்டு வந்து இந்த பார்த்திங்கன்னா பழைய ஸ்ட்ரிப் லைட்டு ப்ளூ கலர் சரியாக எரியலன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து RGB ஸ்ட்ரிப் லைட்டுங்க, RGB ரிமோட் கண்ட்ரோல் ஸ்ட்ரிப் லைட்டு தான் ஒட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டு பார்த்திங்கன்னா 3 பாக்கெட் வாங்கியிருந்தோம். ஒரு பாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 390 ரூபாங்க. RGB லைட்டு 120 LED. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரைவர் வாங்கியிருந்தோம். டிரைவர் பார்த்திங்கன்னா 25 ஆம்ஸ் டிரைவரு, 12 வாட்ஸ் அவுட்புட்டு. அதுக்கப்புறம் வந்து LED கண்ட்ரோலுங்க, அது வந்து RGB கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்ம LED கண்ட்ரோலர் வாங்கியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். ரிமோட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டச் கண்ட்ரோலுங்க. ரிமோட்டு இது ஃபுல்லாகவே டச் மூலமாக நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஆன் ஆஃபும் டச்சிலே வந்துடும். பின்னாடி பார்த்திங்கன்னா பேட்ரி போடுற மாதிரி வருது. AA பேட்ரி போட்டுக்கலாம் நீங்கள். நம்ம இன்றைக்கி இதை தான் செட் பண்ண போகிறோம். எனக்கு வேணும். சரி, நான் இப்போ பார்த்தீங்கன்னா LED ஸ்ட்ரிப் லைட்டை பிரிச்சுக்கிட்டேன். LED ஸ்ட்ரிப் லைட்டை பிரிச்சுட்டு நான் ஒட்டலான்னு மேலே ஏறணும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே டஸ்ட்டுங்க, சரியாக ஒட்டலை. அதனால் என்ன பண்ணிவிட்டேன், நான் வந்து க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். ஃபுல்லாகவே ப்ரெஷ்ஷு வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ட்ரிப் லைட் ஒட்ட ஆரம்பித்தேன். அப்போ வந்து நல்லாவே ஒட்டிச்சு ஸ்ட்ரிப் லைட்டு. அந்த மாதிரி டஸ்ட்டு இருந்துச்சுன்னா டஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரிப் லைட் ஒட்டுங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ரிப் லைட்டோட பசை வந்து நல்லா ஃபிட்டாக பிடிக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு LED லைட்டு நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். ஓ, அப்படியா விஷயம். இப்போ வந்து நான் வந்து சுற்றி LED ஸ்ட்ரிப் லைட் ஒட்டிகிட்டு இருக்கேன். இதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும். LED எதுனா எங்கன்னா மடக்கிச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரிப் லைட் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேங்க. நான் வந்து இப்போ வந்து டச் கண்ட்ரோலர் அந்த கண்ட்ரோலர் அடாப்டரை வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஃபிட் பண்ணதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிப் லைட்டில் வர RGB ஒயரு, அந்த 4 ஒயர் வரும். அந்த 4 ஒயரை நான் சீவிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அடாப்டரில் வர கண்ட்ரோலர் அடாப்டரில் வர ஸ்க்ரூலாம் லூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து அந்த ஒயரை வந்து நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ கண்ட்ரோலோட LED ஒயரை வந்து நான் ஏற்றிட்டேன். இப்போ கண்ட்ரோலில் வந்து நம்ம டிரைவருக்கு ஒயர் கொடுக்கணும் லைனு, அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு துண்டு ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிரைவர் எடுத்துட்டேன். இது வந்து 125 ஆம்ஸ் டிரைவரு சொல்லியிருந்தாலும் ஆல்ரெடி. இப்போ வந்து இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு பார்த்து கொடுக்கணும். உங்களுக்கு ப்ளஸ்ஸு வந்து க்ரீன் ஒயரு, மைனஸ் வந்து பிளாக்கு, அதாவது நியூட்ரலு. மைனஸ் வந்து அது கரெக்டாக பார்த்து குத்ததான் நம்ம வந்து கரெக்டாக லைட்டு எரியும். நீங்கள் வந்து மாற்றி குத்திங்கன்னா எரியாது லைட்டு. அங்கேயும் லோ வோல்டேஜ் போல் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து டிரைவரில் இருந்து கண்ட்ரோலருக்கு இப்போ லைன் தரேன். அதுக்கான ஒயரை சீவிட்டு இருக்கேன். இப்போ நான் கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டேன். கண்ட்ரோலர் எடுத்துகிட்டு அதில் வந்து இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் இதே மாதிரி இருக்கும். கண்ட்ரோலரில் அந்த ப்ளஸ்ஸு மைனஸை நம்ம இங்கே எப்படி கொடுத்துருக்குறோமோ அதே மாதிரி நம்ம மேலேயும் கண்ட்ரோலரில் கொடுத்துக்கணும். இப்போ நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிரைவர்லேருந்து பவர் சப்ளை கொடுக்கணும். பவர் சப்ளை மேலேயே நம்மளுக்கு ஒயர் இருக்குது. ஸோ அது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்னு வராது. அதில் N வரும். Lனா லைனு, Nனா நியூட்ரலு. கரெக்டாக பார்த்து குத்துங்க. இப்போ நான் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம செக் பண்ணது தான் இப்போ வேலை. இது ஒரு முறை பார்த்துங்க எப்படி கொடுத்துருக்குறேன்னு. இதில் RGBன்னு வரும். அதேமாதிரி நீங்கள் RGB ஒயரை வந்து கரெக்டாக கொடுத்துங்க. அதிலேருந்து நம்ம வந்து ப்ளஸ்ஸு மைனஸு அதுக்காக டிரைவருக்கு ஏற்றிருக்கோம். டிரைவருக்கு சப்ளை கொடுக்க பேஸ் நியூட்ரல் ஏற்றிருக்கோம். ஸோ அவ்வளோதான், இது சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து இது உள்ளே வச்சிடலாம். இது ஒரு டைம் பார்த்தேங்க. ஏன்னா இந்த RGB லைட்டு அது ஒரு 4 ஒயர் வரும். சில பேர் குழப்பமாக இருக்கும் இதில் கொடுக்குறதுன்னு. ஸோ தெளிவாக பார்த்துங்க. பிளாக் வந்து நீங்கள் ப்ளஸ்ஸில் குத்துணுங்க, அது மட்டும் மறந்துடாதீங்க. Rல ரெட்டு, Gல க்ரீனு, Bல ப்ளூ, ப்ளஸ்ஸில் பிளாக்கு. அவ்வளோதான், சிம்பிள். இது நீங்கள் கொடுத்துட்டு அதேமாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்து டிரைவரில் ஏற்றிடுங்க. டிரைவருக்கு சப்ளை தரத்துக்கு வந்து நீங்கள் ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து அதேமாதிரி N வரும், அதில் கொடுத்துங்க. இப்போ நான் இது உள்ளே வச்சுட்டு இப்போ நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து பார்த்திங்களா, நான் இதையும் வந்து ஒட்டி விட்றேன். ஓகே, நான் இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ வந்து செக் பண்ணிடலாம். போடுவேண்ணா.
பாருங்க அந்த எண்டுங்க, அந்த எண்டாண்ட பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கம்மியாக இருந்தது. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும் பிரைட்னஸ் அங்கே வந்து அந்த சைடு கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ வந்து ஃபுல்லாக லைட்டு எல்லாமே ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்ததுக்கு அந்த ஓரம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? रुको जरा सबर करो. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எண்டு மட்டும் நம்ம வந்து ஏற்றிருப்போம், இன்னொரு எண்டு அப்படி சும்மா விட்டுட்டு இருப்போம். அந்த இன்னொரு எண்டும் அதேமாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஏற்றிக்கணும். உங்களுக்கு அதனால தான் நான் வந்து காட்டுறேன் வீடியோவில். இப்போ அந்த இன்னொரு எண்டு நீங்கள் ஏற்றிட்டிங்கன்னா இப்போ பிரைட்னஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள், ஒரே லெவலில் ஈக்குவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் காட்டுறதுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா? அதேமாதிரி ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு யூட்டன் அடிச்சுட்டு வரோமோ அதே எண்டு ஏற்றணும், திருப்பி அதே மாதிரி ஏற்றிக்கணும். கொஞ்சம் டச் கண்ட்ரோல் ரிமோட்டு, இந்த டச் கண்ட்ரோல் மூலமாக நான் இப்போ மாற்றிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குதுங்க இந்த டச் கண்ட்ரோலு. ஃபுல் டச்சுங்க, இது ஆன் ஆஃப் எல்லாமே. நம்ம என்ன கலர் வேணுமோ அதை அப்படியே மாற்றிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ஏற்றி இறக்கிறதுக்கு பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டாக ஒரு மோடுக்கு மாறும். நிறைய டிஃப்ரெண்ட்டான மோட்லாம் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. கலர்லாம் நல்லா ஒரு ரிச்சான கலருங்க. இது ஃபுல்லாகவே 120 LED இல்லையா, நல்லா ரிச்சான கலர் கொடுக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த க்ரீனு அந்த ரெட்டுலாம் ஃபோனில் அந்தளவுக்கு தெரிஞ்சதான் தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கலர்ஸ்லாம். சரி ஓகேங்க, இன்றைக்கி வேலை வந்து இதை தான், இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வேலையில் நம்ம பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பை பை, see you.